வணக்கம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. பணம், சமூகம், ஏன் நம்ம அன்பு கூட நம்மள கண்ட்ரோல் பண்ற கருவிகளா இருந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம கட்டுப்பாடு மற்றும் நம்பிக்கை பத்தின ஒரு ரொம்ப ஆழமான, கொஞ்சம் சவாலான ஒரு தத்துவத்தை தான் பார்க்க போறோம். இது நாம உலகத்தை பார்க்கிற விதத்தையே மாத்தலாம். இந்த தத்துவத்தோட மையமே இந்த கேள்விதான். பணங்கிறது சும்மா ஒரு நம்பர்னா, அதை வச்சு மத்தவங்கள கண்ட்ரோல் பண்ற அதிகாரத்தை யார் கொடுத்தா? இது வெறும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட கேள்வி இல்ல. இது ஒரு தார்மீகமான கேள்வி. இங்கிருந்து தான் நம்மளோட இந்த தேடல் ஆரம்பிக்குது. இந்த தத்துவப்படி பணம்னா சுதந்திரம் கிடையாது. அது ஒரு கண்ணுக்கு தெரியாத சங்கிலி. இது ஒரு பெரிய கண்ட்ரோல் சிஸ்டத்தோட ஒரு பாகம்தான். இந்த சிஸ்டம் தான் நாம எப்படி யோசிக்கணும், எப்படி நடந்துக்கணும், ஏன் யார நேசிக்கணும்னு கூட முடிவு பண்ணுதுன்னு சொல்லுது. அது எப்படி சாத்தியம்? பணத்தோட தேவைக்காக நம்ம முகத்துல ஒரு மாஸ்க போட்டுக்க வேண்டியிருக்கு. நம்ம உண்மையா இல்லாம நல்லவங்களா நடிக்க ஆரம்பிக்கிறோம். இதனால என்ன ஆகுது? நம்ம உறவுகளோட நம்பகத்தன்மையே கேள்விக்குறியாகுது. நாமளா இல்லாம வாழ்க்கைங்கிற படத்துல நமக்குன்னு கொடுத்த ஒரு கேரக்டர்ல நடிக்கிறோம். இந்த கண்ட்ரோல் சிஸ்டம் பணத்தோட மட்டும் நிக்கல, அது இன்னும் ஆழமா போகுது. இந்த ஸ்லைட பாருங்க. சாப்பாடு, தண்ணி மாதிரி அத்தியாவசியமான விஷயங்கள் மட்டும் இல்ல, அன்பு, கல்யாணம், படிப்புன்னு நம்ம நினைக்கிற சமூக அமைப்புகளும் கூட மக்களை கட்டுப்படுத்துற கருவிகளா தான் பார்க்கப்படுது. என்னது, அன்பு கூட ஒரு கண்ட்ரோல் கருவியா? இது கேட்கவே அதிர்ச்சியா இருக்குல்ல. ஆனா இதுதான் இந்த தத்துவத்தோட மையவாதம். சரி, பணமும் அன்பும் கூட கண்ட்ரோல் பண்ற கருவிகள்னா அதையெல்லாம் வச்சு கட்டின நம்ம சமூகம் மட்டும் எப்படி சரியா இருக்கும்? இப்போ இந்த விமர்சனம் தனிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து நம்ம சமூக அமைப்புகளை நோக்கி திரும்புது. ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் இதெல்லாம் நம்மள முன்னேற்ற இடங்கள்ல தான் நாம நம்பிட்டு இருக்கோம். ஆனா இந்த தத்துவம் கேக்குது, உண்மையாவா? இதோட உண்மையான நோக்கம் ஒரு தனி மனுஷனுக்கு உதவுறதா, இல்ல அவங்கள ஒரு பெரிய சிஸ்டம்க்கு கட்டுப்பட வைக்கிறதா? இந்த தத்துவத்தோட பார்வை இதுதான். இந்த நிறுவனங்களுக்கு உங்கள பத்தி எந்த கவலையும் கிடையாது. உங்க வலிய புரிஞ்சுக்காது. உங்களுக்கு அர்த்தமே இல்லாத வேலைய கொடுத்து உங்க உழைப்பிலிருந்து காசை மட்டும் எடுத்துக்கும். நீங்க ஒரு பெரிய மிஷின்ல இருக்கிற ஒரு சின்ன பாகம், அவ்வளவுதான். சரி, இப்படி ஏமாற்றமும் கட்டுப்பாடு நிறைஞ்ச இந்த உலகத்துல ஒருத்தர் தன்னை எப்படி பாதுகாத்துக்கிறது? இந்த தத்துவத்தை உருவாக்குனவர் தனக்குன்னு ஒரு தற்காப்பு கோட்டையே கட்டுறாரு. அதுதான் அவரோட கம்யூனிகேஷன் ஸ்டைல். இந்த ஸ்லைட்ல அந்த தற்காப்பு முறைக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். முதல்ல கவனிக்கணும், நம்ம முன்னாடி இருக்கிறவங்க நல்லவங்க மாதிரி நடிக்கலாம். ரெண்டாவது, அவங்க மறைமுகமா நமக்கு தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு. மூணாவது, அந்த மறைக்கப்பட்ட உண்மையை நம்மால கண்டுபிடிக்க முடியுமா? அதுதான் பெரிய சவால். கடைசியா, இதனால தான் தெரியாத ஆளுங்க கூட பேசுற எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணிடணும். இதுதான் நம்பிக்கையின்மைக்கு பின்னாடி இருக்கிற தர்க்கம். அதனால எழுத்துப்பூர்வமா கம்யூனிகேட் பண்றதுங்கிறது ஒரு விருப்பம் இல்ல, அது ஒரு தற்காப்பு ஆயிடும். நாம பேசுற வார்த்தை காத்தோட போயிடும், ஆனா எழுதின வார்த்தை சாட்சியா நிக்கும். இந்த உலகத்துல ரெக்கார்ட் பண்ணாத எதையுமே நம்ப முடியாதுங்கிறது தான் இதோட அடிப்படை. ஒரு தனிப்பட்ட பாதுகாப்பு உத்தியா ஆரம்பிச்சது இப்போ இந்த யதார்த்தத்தையே புரிஞ்சுக்கிற ஒரு பெரிய கோட்பாடா மாறுது. தனிப்பட்ட ஏமாற்றங்கள்லிருந்து இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்டி படைக்கிற ஒரு பெரிய ஏமாத்து வேலைக்கு நம்ம பார்வை திரும்புது. கடவுளும் இல்ல, சாத்தானும் இல்ல. அடா, இது நம்ம நம்பிக்கையோட அஸ்திவாரத்தையே ஆட்டி பாக்குது இல்லையா? நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடக்கிற போராட்டம்னு நாம நினைக்கிறதெல்லாம் ஒரு கட்டுக்கதை. நம்மளை ஏமாத்துறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு நாடகம்னு இது சொல்லுது. அதாவது நல்லது கெட்டதுன்னு ஒண்ணு உண்மையிலே கிடையாது. அதெல்லாம் சும்மா ஒரு லேபிள். பகல் ராத்திரின்னு பிரிக்கிற மாதிரி மக்களை ஈஸியா கண்ட்ரோல் பண்றதுக்காக உருவாக்கின ஒரு கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் தான் இது. இதுல உள்ளார்ந்த உண்மைன்னு எதுவும் இல்ல. இந்த ஒப்பீடு தான் இந்த ஐடியாவோட ஆணிவேர். பாருங்க, கடவுள் சாத்தான்கிறது மனுஷன் உருவாக்குன ஒரு கதை. ஆனா பகல் ராத்திரிங்கிறது இயற்கையா நடக்கிற ஒரு சைக்கிள். இந்த தத்துவம் என்ன சொல்ல வருதுன்னா, மனுஷன் உருவாக்குன இந்த கடவுள் சாத்தான் கதைய அது ஏதோ இயற்கை மாதிரி, உண்மை மாதிரி நம்ப வச்சு நம்மளை ஏமாத்துறாங்க. அப்போ இந்த நல்லது வெர்சஸ் கெட்டதுங்கிற சிம்பிளான கதை தான் இருக்கிறதுலே பெரிய ஏமாத்து வேலை. இதுதான் மக்களை கட்டுப்படுத்த பயன்படுத்துற ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கருவி. இந்த மாதிரி ஒரு அழகான ஆனா பொய்யான ஒரு படத்தை நம்ம கண்ணு முன்னாடி காட்டி அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான வலியையும் சுரண்டலையும் மறைச்சிடறாங்க. கடைசியா இந்த தத்துவம் நம்ம ஒவ்வொருத்தர் முன்னாடியும் ஒரு முக்கியமான கேள்வியை வைக்குது. அமைப்புகள், சின்னங்கள், கதைகள்னு நிறைஞ்ச இந்த உலகத்துல நாம யார நம்புறது, எதை நம்புறது? நமக்கு காட்டப்படுற இந்த பெரிய படத்துல எது நிஜம், எது நடிப்புன்னு நாம எப்படி பிரிச்சு பார்க்கறது? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.